சாட்டையால் அண்ணாமலை அடித்துக் கொண்டதை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். தமிழக மக்கள் மற்றும் ஊடகங்களின் கவனத்தை ஈர்க்கவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொண்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அன்புமணி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை தனிப்பட்ட பிரச்சினையாக பார்க்கக்கூடாது என்று தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை அதிகரித்துவிட்டதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டினார். இல்ல, அதாவது தமிழக மக்களுடைய கவனத்தையும் ஊடக நண்பர்கள் உங்களுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக அப்படி செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். புதுச்சேரியில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரி உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அதிகரிக்க முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி பெட்ரோல் மீதான வரியை 2.44%, டீசல் மீதான வரியை 2.57% உயர்த்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த வரி உயர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் என 4 பிரதேசங்களிலும் அமலுக்கு வரும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது புதுவையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 94 ரூபாய் 26 காசுகளாகவும், டீசல் விலை 84 ரூபாய் 48 காசுகளாகவும் உள்ள நிலையில் வாட் வரி உயர்ந்தால் பெட்ரோல், டீசல் விலை 2 ரூபாய் வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்த யானையை விவசாயிகளை விரட்டியடித்தனர். கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த 100க்கும் மேற்பட்ட யானைகள் தளி, ஜவளகிரி, தேன்கனிக்கோட்டை, நொகனூர் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் முகாமிட்டுள்ளன. இந்த யானைகள் இரவு நேரங்களில் விளைநிலங்களில் புகுந்து ராகி, தக்காளி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை இரவு சந்தனப்பள்ளி, குருப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள விவசாய தோட்டங்களில் புகுந்த ஒற்றை யானை பயிர்களை சேதப்படுத்தியது. அந்த யானையை விவசாயிகளே டார்ச் லைட் அடித்தும் அதிக ஒலி எழுப்பியும் நீண்ட நேரம் போராடி விரட்டி அடித்தனர்.